ஹாய், இந்த கம்பேரிசன் வீடியோ சீரீஸில் உங்களுக்கு தேவையான எந்த 2 கார்களை கம்பேர் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த 2 கார்களுக்கான கம்பேரிசன் பற்றின கமெண்ட்டும் லைக்கும் அதிகமாக வருதோ அந்த வீடியோவை ஃபஸ்ட் எடுத்து நம்ம பண்ணுவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்ரியன் C3X, அதோட மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். சிட்ரியன் C3Xை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பி செக்ஷன் ஹேட்ச்பேக்னு சொல்லுவாங்க. இந்த சைடு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக். செக்மெண்ட் வைஸ் அது எந்த கேட்டகரியாக இருந்தால் தான் என்ன, ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு ஒரே மாதிரியான அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறதுனால அந்த கன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்விஃப்ட்டோட டிசைன் பார்க்குறப்போ அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ஏரோடைனமிக் டிசைன். சிட்ரியன் C3X பார்க்குறப்போ ஒரு டால்பாய் கான்செப்ட் டிசைன். இந்த டிசைனை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கணும், ஓகேவா, இந்த கார் யாருக்கு, இந்த கார் யாருக்குன்னு. ஜென்ரலாக டால்பாய் கான்செப்ட் கார் வருதுனாலே அது வந்து ஒரு ஃபேமிலி கார் அல்லது அதிக மெம்பர்ஸ் போகக்கூடியவங்க அல்லது எல்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான கார்கள் தான் டால்பாய் கான்செப்ட்லேயே பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த சைடு ஸ்விஃப்ட் பார்க்குறப்போ அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன். அதை வச்சு இது வந்து ஒரு யங் ஃபேமிலி அவங்க இருக்கிறவங்க இந்த காரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம். அடுத்தது ரியர் சீட் கம்ஃபர்ட். ரியர் சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பார்க்குறோன்னா ஸ்விஃப்ட் வந்து ஒரு ஹேட்ச்பேக், காம்பேக்ட் ஹேட்ச்பேக் கார். அதனால் நீங்கள் உள்ளே போகிறப்போ கொஞ்சம் தலையை மடக்கி உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். வெளியில் வர்றப்பையும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். சிட்ரியன் C3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே நின்ன மாதிரியே உள்ளே போகலாம், ஏன்னா அது ஒரு டால்பாய் கான்செப்ட் கார் அப்படின்றதுனால. அடுத்தது 3 பேர் உட்கார்றதுக்கான ஸ்பேஸ் ரியர் சீட் கம்ஃபர்ட்டில் எந்த காரில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காருமே 2 பேர் தாராளமாக உட்காரலாம், 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சிட்ரியன் C3 பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டால்பாய் கான்செப்டில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் 3 பேர் உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு அடைச்சி உட்காந்துருக்க ஃபீல் கிடைக்காது. ஆனால் ஸ்விஃப்ட்டில் வந்து கொஞ்சம் அடைச்சி உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். அதாவது கிளாஸ்ட்ரோபோபியான்னு சொல்லக்கூடிய அந்த வாமிட்டிங் சென்ஸ் ஃபீல் ஸ்விஃப்ட்டில் 3 பேர் நெருக்கி உட்காந்திங்கன்னா இருக்கும். ஓகே, இந்த காரோட டைமென்ஷன் கம்பேரிசன் பார்த்தோம்னா ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் 3860 mm லென்த் இருக்கும். அதே இந்த சைடு நீங்கள் வந்து சிட்ரியன் C3 பார்த்தீங்கன்னா 3981 mm லென்த் இருக்கும். சிட்ரியன் C3யோட லென்த் அதிகமாக இருக்குது. இது வந்து அவங்களுக்கு எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்விஃப்ட் காரோட சிட்ரியன் C3யோட பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸ்விஃப்ட்டோட பூட் ஸ்பேஸ் 265 லிட்டர் இருக்குது, சிட்ரியானை பொறுத்த வரைக்கும் 315 லிட்டர் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ரியர் சீட் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த கால் நீட்டுறதுக்கான வசதிகளாக இருக்கட்டும், தொடைக்கான சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டில் 163 mm, சிட்ரியன் C3யில் 180 mm. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஸ்விஃப்ட் கார் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிட்டி யூசேஜாக இருக்கணும், ஹைவே யூசேஜாகவும் இருக்கலாம், அதிகமாக பேட் ரோட்ஸில் யூஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கணும். அதே நீங்கள் சிட்ரியன் C3 எடுக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த 180 mmன்றது எல்லா விதமான மோசமான சாலைகள்லையும் போய் வர்றது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக மோசமான ரோடுகளில் தான் போக போகிறீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட்டை தவிர்க்கிறது நல்லது. ஓகே, இந்த 2 கார்களையும் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ என்ன விதமான டிஃப்ரென்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விஃப்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினாக இருந்தாலும் சரி, நம்ம சிட்ரியானில் இருக்கக்கூடிய இன்ஜினாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே 1200 cc உடைய 3 சிலிண்டர் இன்ஜின் தான். சிட்ரியானை பொறுத்த வரைக்கும் டர்போ இன்ஜின் ஆப்ஷனும் இருக்குது, ஸ்விஃப்ட்டில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸ்விஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் பிக்கப் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பட் அதோட மிட் ரேஞ்ச் அண்டு டாப் எண்ட் அப்படின்றது கொஞ்சம் மந்துன்னு தான் இருக்குது. அதாவது ஒரு 3000 RPMல இருந்து 4000 RPMக்கு மேலே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரை கொடுத்து தான் வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு 100 to 120 போகிறப்போ வண்டி வந்து ரீச் ஆகுது 120 தாண்டி கூட ஸ்விஃப்ட்டில் போக முடியும். ஆனால் அந்த டிரைவிங்கிறது ஸ்மூத்தாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. ஸ்விஃப்ட்டில் 112 Nm டார்க் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு 4300 RPM வரைக்கும் நீங்கள் மிதித்து கொண்டு போனீங்கன்னா தான் 112 Nm, அதாவது ஹையஸ்ட் டார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். அந்த மிட் ரேஞ்ச் அண்டு டாப் எண்டில் இருக்கக்கூடிய பவர் பிக்கப்ன்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சிட்ரியன் C3Xை பொறுத்த வரைக்கும் 3750 RPMல அதோட ஹையஸ்ட் டார்க் பவரான 115 Nm அச்சீவ் பண்ணிடலாம். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்விஃப்ட்டில் மிட் ரேஞ்சிலேருந்து டாப் ரேஞ்சு போகிறத காட்டிலும் சிட்ரியன் C3Xயில் ரொம்ப ஈஸியாக அந்த பவர் பிக்கப் வந்து கிடைக்குது அப்படின்றது தான். சிட்ரியன் C3Xை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பிக்கப்ன்றது ஸ்விஃப்ட் அளவுக்கு ஒரு ஷார்ப்பான இனிஷியல் பிக்கப் கிடைக்காது. ஆனால்
நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மிட் ரேஞ்ச் அப்புறம் டாப் எண்டுன்றது வந்து ஒரு ஸ்மூத்தரான ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். பட் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்விஃப்ட்டில் மிட் ரேஞ்சிலேருந்து டாப் எண்டு போகிறப்போ ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த 120 அதை அச்சீவ் பண்ணுதுன்னு சொன்னோம். அப்படி இருந்தாலும் ஸ்விஃப்ட்டால் 130 140 வரைக்குமே ஸ்பீட் போக முடியும். ஆனால் இந்த சைடு சிட்ரியன் C3 பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்சிலேருந்து டாப் எண்டு ரொம்ப ஈஸியாக வந்தாலும் 100 120 தாண்டி போக முடியாது. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினில் 100 தாண்டி நீங்கள் 110 போனீங்கனாலே ஒரு சின்ன பயம் வரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விஃப்ட்டோட ஏரோடைனமிக் டிசைன் வந்து அது எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இங்கே சிட்ரியன் C3யில் இருக்கக்கூடிய அந்த டால்பாய் அந்த டிசைன் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் 100 110 போகிறப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிட்ரியன் C3யில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன். நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பள்ளம் மேடு எல்லாத்தையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு சூப்பராக போய்ட்டுருக்கும். நல்ல ஒரு சொகுசான காரும் கூட. அந்த ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ஹை ஸ்டெபிலிட்டி போகிறப்போ பிரச்சனையாகவும் இருக்குது. இந்த சைடு நீங்கள் ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா சிட்ரியன் C3 அளவுக்கு ஒரு ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் கிடையாது. கொஞ்சம் ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான். அதனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறப்போ அந்த கம்ஃபர்ட் ஃபீல் வந்து சிட்ரியானில் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்விஃப்ட்டில் கிடைக்காது. ஆனால் ஹைவேல போகிறப்போ அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டின்றது சிட்ரியன் C3யை தாண்டி ஸ்விஃப்ட்டில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போக முடியுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிட்ரியன் C3யோட நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான். இதே சிட்ரியன் C3யோட டர்போவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பிக்கப் அப்படின்றது மற்ற டர்போ இன்ஜினில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சீரிக்கிட்டு போகிற மாதிரி இல்லைனாலும் ஒரு ஸ்மூத்தரான லீனியரான பவர் அண்ட் பிக்கப் அப்படின்றது கிடைக்குது. நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி போகிறப்போ தான் உங்களுக்கு டர்போ ஸ்பூல் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா ஒரு கிடைக்கிற பவர் தான் அந்த டர்போ இன்ஜினோட ரியல் கேரக்டரை வெளியே கொண்டு வருது. ஸோ சிட்ரியன் C3Xோட அந்த டர்போ இன்ஜினை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஹைவே டிரைவராக இருந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த பாடி ரோடு ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் வந்து ஒரு மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய கார். அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே லைட் வெயிட் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காகனா அது மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக மாருதி வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த சைடு சிட்ரியன் C3X பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சாலிடான கார் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. சாலிடான கார்னா டாட்டா மஹேந்திரா அளவுக்கு சாலிடாக இல்லை, அது உண்மை. பட் மாருதியோட பெட்டரான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட்டில் 20 கிலோமீட்டர்லேருந்து 22 23 வரைக்கும் கிடைக்கும். சிட்ரியன் C3யை பொறுத்த வரைக்கும் அதோட NA இன்ஜினை பார்த்தீங்கன்னா 17லேருந்து 19 வரைக்கும் கிடைக்கும். டர்போ இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15லேருந்து 17 அல்லது 18 வரைக்கும் கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய மைலேஜ்ன்றது ஒரு மிக்சடான மைலேஜ், அதாவது சிட்டி வித்து ஹைவேஸ் ரெண்டும் சேர்த்து ஓவராலாக எவ்வளோ வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இதோட வேரியண்ட் கம்பேரிசன் பார்த்தோன்னா, இப்போது ஸ்விஃப்ட்டோட பேஸ் வேரியண்ட்டையும் சிட்ரியன் C3Xோட பேஸ் வேரியண்ட்டையும் கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 சிட்ரியன் C3X கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ரெண்டில் வேல்யூ ஃபார் மணி கார் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிட்ரியன் C3X தான். சிட்ரியன் C3Xை பொறுத்த வரைக்கும் அதில் டர்போ வேரியண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டர்போ வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீல் பெட்ரோல் அந்த வேரியண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு 9,20,000 ஆன் ரோட் ப்ரைஸுக்கே உங்களுக்கு ஒரு டர்போ கார் கிடச்சிரும். அதே ப்ரைஸில் ஸ்விஃப்ட் போனீங்கன்னா ZXi பெட்ரோல் அந்த வேரியண்ட்டு நீங்கள் போகலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிட்ரியன் C3X தான். ஓகே, இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது தான். அந்த வேல்யூ ஃபார் மணி பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே நீங்கள் சர்வீஸ், ரிலையபிள், ரீசேல் வேல்யூ இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்விஃப்ட் மறுபடியும் மேலே வந்துடுவாங்க. பட் அதெல்லாம் சேர்க்காமல் ஜஸ்ட்டு இந்த கார்களில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ரியன் பெஸ்ட்டு. பட் சர்வீஸ், ரிலையபிள், ரீசேல் வேல்யூ இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து ஓவரால் பேக்கேஜாக நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டு தான் பெஸ்ட்டு. ஃபைனலாக இப்போது எந்த கார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலி வந்து ஒரு யங்ஸ்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, எல்டர் பர்சன் உங்கள் ஃபேமிலியில் இல்லை, ஃபன் டு டிரைவை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க, டிரைவிங் டைனமிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, பாடி ரோல் ஓவர் ஃபீல் அப்படின்றது வரவே கூடாது, அதே நேரத்தில் ஹைவேல ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், அதிகமான மைலேஜ் கிடைக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வெளியில் அவுட்டிங் போவேன், இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிட்ரியன் C3Xை தவிர்த்துட்டு ஸ்விஃப்ட் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்கான கார் வாங்குறீங்க, ஃபேமிலியில் எல்டர் பர்சன் இருக்காங்க, அவங்களோட கம்ஃபர்ட்டுன்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் சஸ்பென்ஷன் அந்த ஒரு குவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைவேல ஹை ஸ்பீடெல்லாம் போக மாட்டோம். ஸோ பாடி ரோல் ஒரு ஃபீல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒரு 80, 90, 100கள்லேயே மெயின்டைன் பண்ணி போய்ப்பேன். பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும், லெக் ரூமும் கொஞ்சம் அதிகமாக வேணும், கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் அதிகமாக வேணும். மோசமான சாலைகளில் தான் ஓட்டக்கூடியவங்களாக இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்ரியன் C3X வந்து ஒரு பர்ஃபெக்டான கார். சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா, ஒரு யங்ஸ்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் செட் ஆகும். எல்டர் பர்சனும் இருக்காங்க, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்ரியன் C3X செட் ஆகும். ஓகே, இந்த 2 கார்களில் இருந்து ஏதாவது ஒரு காரை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த 2 காரையுமே தயவு செஞ்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறப்போ ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எந்த கார் செட் ஆகுன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கான டெஸ்ட் ட்ரைவ் வண்டி உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி வேறு என்ன கம்பேரிசன் வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட இந்த சேனல் உங்களோட இந்த சப்போர்ட்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாகவே 20,000 சப்ஸ்கிரைபரை நம்ம அட்டைன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.